டியூட் மூவி நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. படத்தை வந்து ஆல்ரெடி எல்லா பக்கமும் பயங்கரமாக கை ஊற்றிட்டாங்க. அக்டோபரில் வந்த படத்துக்கு அக்டோபர் முடிஞ்சு நவம்பர் முடிஞ்சு டிசம்பரில் வீடியோ போடுற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன. பட் நீங்கள் எல்லோரும் டியூட் வீடியோ போட சொல்லி கேட்டதுனால, உங்களுடைய விருப்பத்தினால, நீங்களாம் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதுனால நான் வந்து இந்த வீடியோ போடுறதா இருக்கேன். நிறைய பேர் டியூட் படம் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய தாட்ஸ் இருக்கும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் திட்டிருப்பாங்க, நிறைய பேர் என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டால், மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லியோ அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. எல்லாம் பிடிக்கும்னு சொல்லி சொன்னாங்களோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. 2 கேரக்டர் இருக்குல்ல, குரல் அப்புறம் அகன், இந்த 2 கேரக்டருமே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கலை, ரெஸ்பெக்ட் கொடுக்குறதில்ல, ரொம்ப எம்பத்தி இல்லாமல் ரொம்ப மாற்றி மாற்றி அசிங்கப்படுத்திட்டு மாற்றி மாற்றி இருக்கிற மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அதெல்லாம் குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஐஆர்எல்ல இதை விட மோசமான கப்பிள்ஸ்லாம் நான் நிறைய பேர் பார்த்துட்டேன். ஸோ தே ஆர் மோஸ்ட் சேன் பர்சன்ஸ் தட் பீன் வித். ஓகே, ஃபஸ்ட் ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க, அப்புறம் பிடிக்கும்னு சொல்கிறாங்க, அப்புறம் லவ்வுக்காண்டி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்காக போகிறாங்க. அதெல்லாமே எனக்கு வந்து எதுவுமே பிரச்சனையாக தெரில. இந்த கக்கோல்டுலாம் சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. பட் அதை தாண்டி படத்தில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து அகன்கிற கேரக்டர் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது, ப்ளஸ் குரலுங்கிற கேரக்டர் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்னா, மாரலி அவங்க ரைட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஒரு ஹியூமன்ஸ். ஒரு நேரம் கோவம் வரும், ஒரு நேரம் சிரிப்பாங்க, ஒரு நேரம் அவங்க மாரல் ஸ்டாண்ட் எடுத்ததுக்கே எதிர்த்து பேசுவாங்க, இல்லை மாற்றி நடந்துக்குவாங்க. எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே இப்படி பேசுவோம், அப்புறம் கொஞ்சம் நேரம் மாற்றி பேசுவோம். அது வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டைலாமாக்குள்ளே மாற்றி மாற்றி வர்ற மாதிரி, ஓகே நான் தப்பு பண்ணிட்டேன், ஓகே நான் தப்பு பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்துச்சு. அந்த 2 கேரக்டருமே ஒரு ஃப்ளாடு கேரக்டர் தான். அது வந்துட்டு அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. பட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு இன்னோசன்ட் கேரக்டர்னு ஒருத்தனை காட்டினாங்க தெரியுமா, பாரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தெல்லவாரி எனக்கு வார்த்தைகள் வருது. படம் ஸ்டார்ட் இவன் வந்ததுலேருந்து இவன் இருக்கிற வரைக்கும், இவன் எப்போல்லாம் ஸ்க்ரீனில் வரானோ அப்போல்லாம் அவனை பார்த்தா எரிச்சலாகுது. பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு, வர தம்பி. யாரும் லைக் லிட்ரலி இவனுங்க 2 பேருக்கு மூளை இல்லைங்கிறது அப்பப்போ இன்சென்சிட்டிவாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணது தப்புன்னு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. தன்னோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இந்த படத்தில் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் ஒருத்தன் இருப்பான் படம் ஃபுல்லாக. அதுதான் இந்த பாரி. இந்த பாரி ஹேட்டை நான் வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. நான் ஏன் அவனை ஹேட் பண்ணுறேன் அப்படின்னா, இவன் கேரக்டரே ஃபஸ்ட் ஸ்ட்ராங்காக இல்லை. இவன் கேரக்டரே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பாரி யார் அப்படின்னு கேட்டால், நீ இல்லாத அந்த 3 மாதம் எனக்கு ஆறுதல் சொல்லி அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறத தவிர, நான் அதுக்கப்புறம் ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னே ஆரம்பிக்காது. நான் அவனை தான் லவ் பண்ணுறேன்னே ஆரம்பிக்காது. அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், நான் இன்னும் பதிலே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும். அங்கேயே வந்துட்டு ஓகேவே சொல்லாத லவ்வுக்காகவா இவ்வளோ பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு மைண்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் என்னாச்சு, முழு நேரம் மழுமட்டியாக இருக்கான். ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டேங்கிறான், ஒரு எதுவும் அவளுக்காக பேச மாட்டேங்கிறான். நீ பண்ணுறது தப்பு, நம்ம இங்கேருந்து போயிடலாம், உங்கள் அப்பாவை போய் பார்க்க வேண்டான்னு சொல்ல மாட்டேறான். அவன் கேரக்டரே அந்த படத்தில் எதுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இவன் கோவப்பட்டு அவன் கோவப்பட்டு பேச வேண்டியதெல்லாம் இவன் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். உனக்கு அவ்வளவுதான் லிமிட். வெறியாவது முட்டையில இருக்கிற மூளையை தூக்கி மண்டையில மாட்டிட்டு மரியாதை வா. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க 2 பேரும் சேரணுன்னே எனக்கு மைண்டில் இல்லை. இப்போ பாயிண்ட் என்ன, இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க, நீங்கள் 2 பேர் சேரணும், கடைசியில் நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக இருக்கணும். ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் பண்ணுறான், அவங்களுக்கு புரியுது, ஓகேவா. இந்த மாதிரி
இப்போது அமீர் கானோட பிகேன்னு ஒரு படம் இருக்குது ஓகேவா. பிகேல வந்துட்டு அமீர் கான் வந்துட்டு ஹீரோயினை லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து இன்னொருத்தவங்க லவ் பண்ணுவாங்க. அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்களே நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேரல, அமீர் கானும் ஹீரோயினும் சேரலைனாலும் ஹீரோயினும் அந்த கேரக்டரும் சேரும்போது இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷமாச்சும் எனக்கு இருக்கும். அதை அவங்க ரியலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் சோகமாக இருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு அவங்களோட பார்ட்னரை விட்டு கொடுக்காத மாதிரி ஏதோ ஒன்று அங்கே ஒரு இது இருக்கும். இட்ஸ் ஓகே, தே நோ ஈச் அதர் தட் தே லவ்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அனுப்பும்போது அவ்வளோ லவ்வோடு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே ட்ரையாங்கிள் இங்கே எடுத்துட்டோம் அப்படின்னா, குரல் வந்து அகனை லவ் பண்ணுறா, அகன் வந்துட்டு குரலை லேட்டரான லவ் பண்ணுறா, 2 பேர் ரிக்ரெட் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி எமோஷனல் டெப்த்தோட ஒரு சீன்லாம் வேறு அந்த படத்தில் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேரும் சேரணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு வரவே மாட்டேங்குது. இவங்க 2 பேரும் சேரலை அப்படிங்கிற வருத்தம் தான் எனக்கு இருக்குது. பாரி என்ன தான் பண்ணுறாங்க, பாரி ஃபைட்டும் பண்ணல, பாரி அவங்க அப்பாட்ட போய் உண்மையும் சொல்லலை. எதை பார்த்து பாரியை லவ் பண்ணான்னு எனக்கு தெரியல. இவன் வந்து திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு திட்டாதீங்க, இது பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. சரி, அந்த விசா பாஸ்போர்ட் பிரச்சனையப்போ மேட்ரு பண்ணாமல் இருந்தானான்னு கேட்டால் அதுவும் பண்ணாமல் இல்லை, பொச்சடிக்கிட்டு இல்லை, போயிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அவனும் தான் ஒரு இன்வால்வ்டாக இருக்கானே தவிர போய் ப்ளேமே அவன் மேலே தான் போடுறான். ஏன் இவன் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருப்பானான்னு கேட்டால் அவனும் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்க மாட்டான். அந்த கேரக்டரை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. பாரி ஹேட் ஷுட் பி தேர், போத் பாரிஸ். பாரின்னு பேரை கட்டால் அடிங்கடா. இன்னொன்று என்னென்னா, படத்தில் வந்துட்டு பிளாட் ஆர்மர் வந்துட்டு பி மாதிரி எழுதி வச்சுருக்கான். அந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு நானே வெளியே வந்தால் கூட இந்த கீர்த்தி வாசனுங்கிறவன் அங்கிட்டு இங்கிட்டு போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் என்னை வெறுக்க வைக்கிறான் படத்தை. எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்து சரி ஓகே, அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவன் பேச எனக்கு வந்து டென்ஷன் ஆகுது. அந்த படம் அப்போ நீ இப்படிலாம் பேசி இந்த மாதிரி பீ எடுத்து வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. என்னென்னா, ஒன்று யோசித்தேன் படம் பார்க்கும்போது. என்னென்னா, பாரி அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு சரத்குமாருக்கு கடைசியில் தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி எப்போ வேணால் குரலை வந்துட்டு தாய்லாண்டுக்கோ இல்லை எங்கேயோ தனியாக அனுப்பியிருக்கலாமே ஒரு 4 மாதத்துக்கு. எதுக்கு பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கிற பிரச்சனையை வச்சுட்டு இப்படி பண்ணணும்? லைக் வை? பாரிக்கு பாஸ்போர்ட் எடுத்து அது 4 மாதத்துக்கு அப்புறம் அனுப்பியிருக்கலாமே. லைக் அதுதானே மொத்த படமே. 2 பேருக்கும் எதுக்கு அட் அ டைமில் பாஸ்போர்ட் எடுக்கணும்? இவள்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குல்ல, இவளை அனுப்பலாம்ல ஃபஸ்ட்டு. சரி, சரத்குமார் வந்துட்டு அவன் தங்கச்சி எப்படி வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கிணத்துல தள்ளி கொன்னானா? அந்த குழந்தைய கொல்றதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் தள்ளி போகணும்? இந்த பேசி திருத்துறது கூட தமிழ் படத்தில் நிறைய படத்தில் வந்துட்டு இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. யார் போட்ட விதைன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜய் படத்தில் வந்துட்டு அந்த கடைசியில் பேசி திருத்துறது வந்துட்டு அது அவன் படம்னா அப்படி ஒன்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த மாதிரி ஒரு 90s to 2010 வரைக்குமே அவன் படத்துலலாம் பார்த்திங்கன்னா கடைசியில் பேசி திருத்துற படம் வந்து நிறைய இருக்குது. அதை கொண்டு போய் இப்போ வந்து சரத்குமாரை வந்து பேசி இவர் திருந்திட்டாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸு. அப்புறம் இந்த டேரக்டர் வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி நிறைய எடுத்து வச்சுருக்காரு. நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒரு கிளிப்பு உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். அதுக்கு பின்னாடி ட்ரெயின்லாம் போயிருக்கும், அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் போயிருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் போகும், அதுக்கு மேலே ஃப்ளைட்டு. இந்த சீனோட எண்டு இது வந்துட்டு பிளான் பண்ணுது. இவ்வளோ லேயர்ஸ் இருந்தால் தான் நல்லா இருக்கும்ட்டு. ஆக்சுவலாக என்னன்னா ட்ரெயின் வந்து நினச்ச நேரத்துலாம் வரல. அப்புறம் சிஜியில் போட்டோம் ட்ரெயின். ஏன்னா இப்போ சிஜியில் அந்த ட்ரெயின் இல்லாமையும் ஷூட் பண்ணலாம். பட் எனக்கு என்னன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்ண முடியுதோ நம்ம ஃப்ரேமை பயங்கரமாக காட்டணும். லைக் லிட்ரலி எதுக்கு இந்த சீன் வந்துட்டு எதுக்கு அந்த 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 சீனில் இவங்க 2 பேரும் இவ்வளோ 2 பேருமே மூவ் ஆன் ஆகாத மாதிரி ஒரு சீன். அதுவே எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது.
இவங்க 2 பேரும் இந்த அளவுக்கு எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இவளும் பாரியும் காட்டலையே அப்படிங்கிறது எனக்கு பிரச்சனையாகவே அங்கே இருக்குது அந்த சீன் வரும்போது. இவங்க 2 பேரும் இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, இன்னுமே மூவ் ஆன் ஆகாமல் இருக்காங்க. எனக்கு புரியல உங்கள் 2 பேரும் நீங்கள் வந்துட்டு திஸ் பாயிண்ட் ஆஃப் த டைமில் நீங்கள் உங்கள் 2 பேருக்கு லவ் இருக்கா நான் சேரலன்னு வருத்தப்பட்டுருக்கீங்க. இதுக்கு இந்த சீனே எனக்கு வந்துட்டு ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. இதுக்கு நடுவில் வந்துட்டு இவன் வந்து இன்டர்வியூ பார்க்குறேன் நான். முன்னாடி வந்து ட்ரெயின் போச்சு, மேலே வந்து ஃப்ளைட்டு போகணும், எல்லா லேயர்லையும் எல்லா சீனும் பயங்கரமாக எடுக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா இந்த சீன் எதுக்கு எடுத்தேன்னு எனக்கு தெரியல. இந்த சீனில் இதெல்லாம் எதுக்குறா எடுத்த அப்படின்னு தேவையில்லாத அணி எடுத்து வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இன்னொன்று படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் சாதி வெறியன் அப்படின்னு சொல்கிறானுங்க. என்னடா சொல்கிறீங்க எனக்கு புரியலடா. படம் நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். ஆக்சுவலாக நான் இந்த படம் வந்து பாரஞ்சித்தோட பேச்சை கேட்டு இந்த படத்தை நான் பார்த்தேன். மாரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். நிறைய பேர் சொன்னாங்க, நான் பார்க்கல. பட் பாரஞ்சித் வந்து பைசன் வந்து இந்த பக்கம் எடுத்து இதை பிடிக்கலன்னு சொல்லி டியூடு போனால் டியூடில் அவர் செஞ்சிட்டாரு அப்படின்னா ஜோக் இல்லையா அதை நம்பி நான் வந்து பார்த்தேன். சரி, ஓகே நண்பர்களே, அடுத்த வாரம் வந்துட்டு இந்த ஆண் பாவம் பொல்லாதது ரிவ்யூ போட சொன்னீங்க. நான் வந்துட்டு என்ன நிறைய பேர் அந்த படத்தை பார்க்க கூட செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் இருந்தால் போடுறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து 1 வீக் ஆஃப் ஜென்ஷின் இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக வரும். ஒரு மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன், பார்ப்போம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். Until then, bye.